ஹாய், பசியை கண்ட்ரோல் பண்றதுக்கு 3 முக்கியமான ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். முதல் ட்ரிக், உங்களுக்கு அதிகமா பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா 2 பசி இருக்குது. ஒன்னு வந்து தாகத்துக்கு உண்டான பசி, இன்னொன்னு சாப்பாட்டுக்கு உண்டான பசி. நிறைய பேர் எனக்கு தாகம் எடுக்குதுன்னு தெரியாம சாப்பாட்டை போய் சாப்பிட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணி குடிச்சிடணும். தண்ணி குடிச்சிங்கனாலே பசி அடங்கிடும். ஸோ உங்களுடைய டயட்ல நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வாட்டர் தான். வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்களுடைய பசியை தாராளமா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரெண்டாவது ட்ரிக், அதிகமா பசி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. உங்களுடைய மீலை 5 டைமா பிரிச்சு சாப்பிடணும். காலையில 9 மணிக்கு முன்னாடி ஒரு மீல், 11 மணிக்கு ஒன்று, 1 மணிக்கு ஒன்று, 4 மணிக்கு ஒன்று, நைட் 7 மணிக்கு ஒன்று. இந்த மாதிரி உங்களுடைய மீலை 5 டைமா பிரிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிரேவிங்கையும் ஹங்கரையும் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணலாம். மூணாவது ட்ரிக், புரோட்டீன் இன்டேக்கை எடுக்கணும். நிறைய பேர் சாதத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. புரோட்டீன் இன்டேக்கை எடுத்தீங்க உங்களுடைய டெய்லி டயட்ல சிக்கனோ இல்ல எக்கோ, ஒயிட் எக் நான் சொல்றது, ஸோ கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பசி கண்ட்ரோல் ஆகும். சில பேருக்கு இன்னொரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. நைட்டு தான் பசிக்கும். நைட்டு ஒரு 10-11 மணிக்கு மேல பசி எடுக்கும். அந்த மாதிரி பசிக்கிறவங்களுக்கு இன்னொரு ட்ரிக் என்னன்னா, வெள்ளரிக்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காவை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பசி கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா அது ஒரு நீர்க்காய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பர்சனலைஸ் டயட் பிளான் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுடைய பர்சனலைஸ் டயட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். தேங்க்யூ, பை பை.